Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற புக் என்ன அப்படினா மனிதனின் புத்தகம் ஓஷோ அவர்களோடது. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்துல வைக்கணும், அந்த மாதிரி எல்லா டீடைலும் கொடுத்திருக்காங்க. ஆதாம் ஏவாள் பத்தி, ஒரு வீரனா இருக்கக்கூடியவனோட தன்மை, சூதாடி, முதுமை, ஒரு குரு, தியானிப்பவன், பூசாரி, விஞ்ஞானி, வியாபாரி, அரசியல்வாதி, இயந்திர மனிதன், துறவி, அடிமை வாழ்க்கை, ஹோமோசெக்சுவல் பற்றி சொல்லியிருக்காங்க, காதலன், கணவன், தந்தை, நண்பன், இந்த மாதிரி தலைப்புகளில் ஓஷோ அவர்கள் அவங்களோட கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த நூல். இந்த நூலில் சில பகுதிகள்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த நூலை படித்து முடித்ததுக்கப்புறமே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, அவன் அவனாக அவன் இயல்புகளின்படி இருப்பது தான் பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே யாரையுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓஷோ அவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, யாருக்கும் இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையை வழங்குறதுக்கு பதிலாக நல்வழியை மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் அவங்களோட இஷ்டம், அவங்களோட இயல்பின் தன்மையை பொறுத்தது அப்படின்றத சொல்லுவாங்க. எப்பயுமே இயல்பாக விழிப்புணர்வோட நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக தீய வழிகளில் நம்ம போக மாட்டோம் அப்படின்றதும் அவரோட கருத்துக்களாக இருக்கும். இந்த நூலில் நான் என்னென்னலாம் படிச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓஷோ அவர்கள் ஆதாம் ஏவாள் கதையை பற்றி நமக்கு இன்னும் விரிவாக சொல்கிறாங்க. பைபிளில் அந்த கதை பாதியோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். உலகம் எப்படி தோன்றியது, முதல் மனிதன் எப்படி தோன்றினா, அப்படி எல்லாமே பைபிளில் நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் மனிதனாக ஆதாமையும் முதல் பெண்ணாக ஏவாளையும் கடவுள் படைத்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. கடவுள் அவர்களுக்கு அங்கே எல்லா உரிமையும் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அறிவு என்ற மரத்தில் இருக்க பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்களுக்கு விதிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு பாம்பு ஏவாள் கிட்ட அந்த பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கோம். ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க, அப்புறம் ஆதாமும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கடவுளால் அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. இப்படி தான் பைபிளில் வந்திருக்கும். ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமும் இருக்கிறது சில விஷயங்கள், அது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அறிவு மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற மரத்தில் இருக்க பழத்தையும் சாப்பிடணும்னு தோணிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வெறும் அறிவு மரம் மட்டும் இருந்திருக்காது, அங்கே வாழ்க்கை அப்படின்ற ஒரு மரமும் இருந்திருக்கும். இந்த இரண்டு மரங்களில் இருக்க பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் விதிச்சிருப்பாரு. அதை நிறைய பேர் மறைச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த அறிவு மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட்ட உடனேயே வாழ்க்கை என்ற மரத்தை நோக்கி ஓடி இருக்கணும். அப்படி அவங்க ஓடும்போது கடவுளால் பிடிக்கப்பட்டிருக்கணும். அப்போ அவங்களால அந்த வாழ்க்கை மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிட முடியாததுனால தான் இப்போ வரைக்குமே மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமல், வாழ்க்கையோட ருசி தெரியாமல் இன்னமும் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம நிறைய ஞானிகள்லாம் பார்த்துருப்போம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. வாழ்க்கையை ஆழமாக வாழ்றது எப்படி, உண்மையான வாழ்க்கைனா என்ன, அதெல்லாம் பற்றி அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அடுத்த தேடல் வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு முழு அர்த்தமுமே அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, சாத்தான் பாம்பு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, கடவுள் தான் நம்மளோட முதல் எதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. பாம்பு நமக்கு நண்பனாக தான் இருந்திருக்கு. பாம்பு ஏவாளிடம் என்ன சொன்னது அப்படின்னா, நீங்கள் அறிவு என்ற மரத்தின் பழத்தை சாப்பிடாமல் இருப்பது வடிகட்டிய முட்டாள்தனம் அப்படின்றத சொல்லியிருக்கு. கடவுளுக்கு உங்கள் மேல் பொறாமை, நீங்கள் ஞான பழத்தை சாப்பிட்டு ஞான வடிவமாக ஆகிவிடுவீர்களோ என்ற பயம். அறிவு மரத்திலிருந்து பழத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து வாழ்க்கை என்னும் மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டு விடுவீர்கள், பின்பு நீங்களும் ஒரு கடவுளாக மாறிவிடுவீர்கள். அதனால் தான் கடவுள் பயந்து உங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லியிருக்கதா ஓஷோ சொல்றாங்க. இப்படி பாம்பு அறிவுரை கொடுத்ததுனால தான் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. ஏவாள் என்ற அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களாக இருக்கோம். அதுக்குமே மனிதன் என்ற அந்தஸ்து கிடைத்திருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இரண்டு கால் உடைய விலங்கு போலதான் நம்மளும் தெரிஞ்சிட்டு இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. ஓஷோ சொல்கிறாங்க, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றாங்க. பாம்பிற்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த பாம்பிற்கு மனித இனத்தின் மேல் உண்மையான அன்பு இருந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது ஏன் உங்களை ஞான பழத்தை சாப்பிட சொல்லி தூண்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஓஷோ வந்து நிறைய புத்த கதைகள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதை வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. பிரசஞ்சிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து இருக்கான். அவனோட மனைவி வந்து புத்தரை வந்து பார்க்கணும், புத்தரோட பேசணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. அவங்க திருமணத்திற்கு முன்னாடி நிறைய தடவை புத்தரை வந்து பார்த்துருக்காங்க, அவரோட சொற்பொழிவெல்லாம் கேட்டிருக்காங்க, அவர் பால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு முறை வந்து மனைவி சொல்கிறாங்க, நம்மளோட நாட்டுக்கு புத்தர் வந்து வந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் புத்தர்கிட்ட போய் பேசாமல் இப்படி வேண்டாதவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்கெல்லாம் முட்டாள்கள் நிறைந்த சபை, இங்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஞானம் பெற்றவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன்கள் எல்லாம் தரும், அதனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே சொல்லிகிட்டே இருக்காங்க. மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாமல் பிரசஞ்சிதனும் சரி நம்ம போகலாம், இன்னைக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. விலை உயர்ந்த ஒரு வைர கல்லை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அது போக தாமரை பூவையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தாமரை பூ வந்து மனைவி ரொம்ப வற்புறுத்துறாங்க, இந்த பூவை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறதுனால எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த விலை மதிக்க முடியாத பெரிய வைரக்கல்லை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா, இதை நான் வந்து புத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும் வச்சா எவ்வளோ பெரிய வைரக்கல்லை கொடுக்குறாரு, மன்னர் வந்து ரொம்ப பெரிய ஆளுப்பா, அவர் செல்வ செழிப்பு மிக்கவர், அவர் வந்து சிறந்த கொடையாளி, இந்த மாதிரிலாம் நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலும் மன்னனுக்கு வந்து என்னன்னா, அப்படி மனைவி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படி என்னதான் புத்தர்கிட்ட இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் ஏற்படுது. சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மன்னரோட மனதில் எப்பயுமே தான் வந்து செல்வ செழிப்பு மிக்கவன், சிறந்த வீரன், அப்புறம் என்னால் முடியாது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி நிறைய அகங்கார அழுக்குகள் வந்து நிறைந்திருக்கு அவரோட மனதில். புத்தரை வந்து அவர் தங்கியிருக்க இடத்துல போய் வந்து பார்க்குறாரு. புத்தர் வந்து சாந்தமான முகத்தோட அமர்ந்திருக்காங்க. மன்னர் வந்து அவரை நெருங்கி போகிறாரு. போயிட்டு முதல்ல வைரக்கல்லை வந்து அவருக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு. உடனே புத்தர் வந்து உரக்க குரலில் வந்து கத்துறாராம், அதை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாராம். மன்னனுக்கு வந்து ஒன்றுமே புரியலையா, என்ன இவ்வளவு மதிப்புமிக்க கல்லை வந்து நான் கொடுக்குறேன், இவர் வந்து இப்படி சொல்கிறாரு, இந்த வைரக்கல்லை பற்றியெல்லாம் இவருக்கு ஒன்றுமே தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை இப்படி கீழே போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரை மனதாக இருக்குது. இருந்தாலும் வேற வழி தெரியல, புத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து அவர் கீழே போடுறாரு. போட்டுட்டு உடனே தன்னோட இடது கையில் வச்சிருந்த தாமரை பூவை எடுத்து அவர் கையில் வந்து கொடுக்குறாரு. இதையாவது காணிக்கையாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புத்தர் வந்து மறுபடியும் கத்துறாராம், அதை கீழே போடு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. முதல்ல வைரக்கல்லை போட்டாரு, சரி ஓகே, செல்வ செழிப்பை பற்றி ஒன்றும் தெரியல, சரி ஞானிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு இல்லை அதனால சொல்லியிருப்பாருன்னு நினச்சா, இந்த தாமரை பூவையும் அவர் கீழே போடுங்கிறாரு, இவர் என்னதான் மனுஷன், ஒருவேளை இவர் கொஞ்சம் பித்து பிடித்தவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணம் ஏற்படுது. இருந்தாலும் அவரை சுற்றி பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருக்காங்க, இவரை வந்து ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க, நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பித்து பிடித்தவராக இருக்க வாய்ப்பில்லை, என்ன காரணத்தினால இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பூவையும் இவர் வந்து கீழே போடுறாரு. கீழே போட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சீடரில் ஒருத்தன் வந்து சிரிக்கிறான். புத்தர் வந்து மறுபடியும் சொல்கிறாராம், கீழே போடுன்னு நான் சொன்னனே, உன் காதில் இன்னும் விழவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாராம். என்ன நான் இரண்டையுமே கீழே போட்டுட்டேன், இன்னும் எதை தான் கீழே போட சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அப்போ புத்தரோட சீடர் வந்து சொல்கிறாரு, புத்தரின் மொழி உங்களுக்கு புரியலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அப்போ மன்னன் வந்து ஒரு குழப்பத்தோடு அவரை வந்து பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த வைரக்கல்லையோ தாமரை பூவையோ அவர் கீழே போட சொல்லலை, உன்னை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் அகங்காரத்தை கீழே போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தரோட சீடர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரா, நீ உன் வைரக்கல்லை எடுத்துட்டு போ, அது எங்களுக்கு தேவையில்லை, இந்த தாமரை பூவையும் எடுத்துக்கொள், அது உனக்கானது, ஆனால் கீழே போட்டுவிட்ட அகங்காரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதே, அகங்காரத்துடன் நீ புத்தரை ஒரு நாளும் அணுக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட சீடர் வந்து சொன்னாராம். மன்னன் வந்து இந்த சொற்களை எல்லாம் கேட்டதும் அப்படியே உறைந்து நின்னுட்டாராம். மனதின் உள்ளே ஏதோ ஒரு கதவு திறந்தது போல ஒரு உணர்வு வந்து அவருக்கு ஏற்பட்டதாம். வேறறிந்த மரம் போல புத்தரின் பாதங்களில் விழுந்தாராம். அதன் பின் அவர் ராஜ்யத்தை துறந்து புத்தரின் சீடனாகவே மாறிவிட்டார் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அகங்காரம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்த கதை வந்து இது. சூபிய ஞானிகள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மனிதனா ஒரு இயந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சில டைம் நமக்குமே வந்து தோணும், நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கோமோ, காலைல எந்திரிக்கிறோம், எப்பயும் செய்கிற வேலையை செய்கிறோம், ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் வந்து எப்பயுமே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து லேட்டாக கிளம்புறாங்க அப்படின்னா உடனே திட்ட ஆரம்பிச்சிருவோம், இல்லை மார்க் ரொம்ப குறைவாக எடுத்திருந்தாங்கன்னா உடனே வந்து திட்டுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செஞ்சுட்ருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷனுக்கு சேம் ரியாக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஒரு மிஷின் இப்படி சுவிட்ச் போட்டால் அது ஆன் ஆகுது, அந்த மாதிரி தான், மாற்றி எதுவுமே வந்து நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அது ரிப்பேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்.
நம்ம வந்து ஒரு இயந்திரமாக இருக்க வரைக்கும் நம்மளால ஒரு முழுமையான வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையையும் புதுமையுடன் நேர்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாரு. அதன் பின் நீங்கள் இயந்திரமாக இருக்க மாட்டீர்கள் அப்படின்றாங்க. நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்க சொல்றாங்க. அப்போ நம்ம முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு எப்பயுமே நடக்குது, அந்த விஷயத்துக்கு நான் இப்படி தான் ரியாக்ட் ஆகிறேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் நிதானிச்சு நம்ம என்ன மாதிரி ஒரு நல்ல விதத்தில் செயலாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு நம்ம செயல்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் சொல்றாரு, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே புதுமையானது. முந்தைய எல்லா நொடிகளிலிருந்தும் அது வேறுபட்டது. அந்த நொடியை அப்படியே நேர்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. பல ஆண்டுகளாக நீங்கள் பின்பற்றி வந்த எதிர்ச்செயல்களை கைவிடுங்கள். நிஜத்தை, உண்மையை நேர்கொள்ளுங்கள். உங்கள் முழுமையான உணர்வு நிலையோடு உண்மையை நேர்கொள்ளுங்கள். சொன்னதையே சொல்லி செய்ததையே செய்து கொண்டிருக்கும் மனதின் வழியில் நடக்காதீர்கள் அப்படின்றத சொல்றாரு. சில விஷயங்கள் நடக்கும்போது தன்னிச்சையாக நம்ம வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவோம் இல்லையா, அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க சொல்றாங்க. ஒவ்வொரு நொடியுமே வந்து புதுமையாக வாழணும். இப்போ நம்ம வந்து ஒரு எதிர் செயல் செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமானது அப்படின்றத சொல்றாரு. ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நீங்களும் மறுபடியும் ஒரு செயலை தான் வந்து செய்யணும் அப்படின்றாங்க. எதிர் செயல் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வந்து மனதில் வச்சிருக்கிறது, ஆல்ரெடி நம்ம மனதில் பதிந்த ஒரு விஷயம். யாராவது என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னா நானும் சிரிக்கிறேன் அப்படின்றது, யாராவது என் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா நானும் கோவப்படுறேன் அப்படின்றது. அதுக்கு பதிலாக யாராவது என் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா ஏன் கோவப்படுறாங்க, இந்த சூழ்நிலை என்னால் நல்ல விதத்தில் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி செய்யும்போது அந்த இயந்திர தன்மையிலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக இயந்திரம் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் அந்த நிலைக்கு நம்மளால் மாற முடியும். அதற்கு தேவை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும், ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், எதிர்ச்செயல் செய்யாமல் அதை ஒரு தடவை நிதானிச்சுட்டு நம்ம செயலாற்றணும். நீங்கள் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, இல்லை என்னால் அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கு என்ன விடை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயல் செய்யும் போது அதற்கு ஒரு நோக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ஓஷோ. அதாவது நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவு வழங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அன்னதானம் கொடுக்குறோம், எதுவாக வேணா இருக்கலாம், அது ஒரு செயல். அந்த செயலுக்கு வந்து 4 பேர் நம்மளை வந்து மதிப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரிலாம் நல்ல காரியம் பண்ணேன்னா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், என்னை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து மனதில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நோக்கத்தோட ஒரு செயல் செய்கிற மாதிரி கணக்காகும். அப்படி செய்யும்போது நமக்கு அந்த மன திருப்தி வந்து இருக்காது. 4 பேர் பார்த்துட்டாங்களா, இல்லை 4 பேர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்குமே தவிர நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் நம்ம மனது வந்து இருக்காது. நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு பாராட்டோ புகழோ மதிப்போ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல் உங்களுக்கு துன்பத்தை தரும். அதனால நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அதுக்கு நோக்கம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. இயல்பா வந்து ஒரு செயலை வந்து செய்யுங்க, எந்த ஒரு காரணமும் அதுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு மகாபாரத கதை வந்து சொல்றாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து தர்மர் வந்து மூட்டை மூட்டையா தானியங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து தானம் வழங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வரிசையில நின்று அவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. தானம் பெற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. இந்த மாதிரி நீ ஒரு கொடை செய்யற, ரொம்ப நல்லதுப்பா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வந்து புகழ்றாங்க. அப்போ கண்ணன் வந்து அந்த வழியாக வராரு. வந்த உடனே இந்த செயலை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு தர்மருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. தர்மர் கிட்ட வந்து போய் சொல்றாரு, என்னதான் நீ வந்து தானம் பண்ணாலும் கர்ணனோட கொடை அளவுக்கு நீ என்னைக்குமே வர முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். ஏன் இப்படி சொல்றீங்க, நானும் வந்து எல்லா விஷயமும் ஒழுங்கா செய்யறவன், தர்மத்தோட நடக்கிறவன், என்னோட பேரே வந்து தர்மன் தான். அப்படி இருக்கும்போது நான் இந்த கொடையை கொடுக்கறது எப்படி வந்து அது குறைவாக இருக்கும், அவனை விட நான் ஏன் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அவருக்கு வருது. அப்புறம் கண்ணன் வந்து சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு சந்தேகம், அப்படி என்னதான் அவன் கொடை கொடுக்குறான், நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவங்க வந்து கர்ணன் வந்து எந்த இடத்துல வந்து கொடை கொடுக்குறாரோ அந்த இடத்த வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ சேனாதிபதி வந்து அந்த இடத்துல நின்று எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ அங்கே இருந்தவங்கலாம் பேசிக்கிறாங்களாம், கர்ணன் வந்து எவ்வளோ பெரிய நல்லவன், இந்த இதை தான் தான் செய்யணும் அப்படின்றது யாருக்கும் தெரியணும், அந்த பேர் புகழ் வரணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் சேனாதிபதியை வச்சு கொடுக்குறாரு பார்த்தியா, அவன் ஒரு பெரிய கொடை வள்ளல் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு போனாங்களாம். அப்போ தான் தர்மருக்கு தெரிஞ்சுதான், எவ்வளோ கொடையானாலும் சரி அதை தன்னோட கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலையிலேருந்து ஒரு மதிய பொழுது வரைக்கும் நின்று அவரோட கையிலே கொடுத்துட்ருக்காரு. மற்றவங்க கிட்ட வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஏன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த புகழ் தான் தான் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா கர்ணன் வந்து அந்த மாதிரி நினைக்கல.
எல்லாத்தையும் தானம் கொடுத்துருங்க, என்னென்னலாம் இருக்கோ அதை தானம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த பேருக்கோ அந்த புகழுக்கோ அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அப்போ தர்மனுக்கு எந்த இடத்துல வந்து கர்ணன் தன்னை விட உயர்ந்துட்டான் அப்படின்றது தெரிய வருது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். எப்படி இருந்தால் நம்ம வந்து கொண்டாட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எந்த மனநிலையில் இருக்கோமோ அந்த நிலைக்கே வந்துடுவோம். இல்லை ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த 3 மணி நேரங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பழைய நிலைக்கே வந்துடுவோம். அந்த கொண்டாட்டமான மனநிலையில் எப்பயுமே நம்ம வந்து இருக்க மாட்டோம். கொண்டாட்டமான மனநிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம நிலை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு நிலை வந்து ஒரு திருவிழாவாகிவிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. தன்னுணர்வுடன் செயல்படுவோம், துடிப்புடன் இருப்போம், எல்லாமே இறையொள் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். அப்போ நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே வந்து ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கும். நிறைய புத்தர் சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஒரு அமைதியான சாந்தமான முகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓஷோ அவங்க சொல்கிறாங்க, புத்தர் வந்து அந்த உதடுகள் மலர்ந்து சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு செல்லுமே சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்லுவாங்க. அந்த உள்ளேயே அவ்வளவு சிரிப்பு அவ்வளவு ஆனந்தம் இருக்கும்போது நம்ம உதட்டளவில் சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஒவ்வொரு செல்லும் கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து இயல்பாக நம்ம வந்து செய்யணும். இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இப்போ வந்து நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா எதுக்காக? நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பேன், நல்லா சம்பாதிச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அதுக்காக நான் இன்னைக்கு நல்லா படிக்கிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இது படிக்கிறதுங்கிறது ஒரு செயல், நோக்கம் வந்து நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது நோக்கம். இந்த நோக்கம் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நோக்கம் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்கள் மன திருப்திப்படி நீங்கள் வந்து செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு படிக்கணும்னு தோணுதோ அவ்வளவு படிக்கணும், ஆனால் திருப்தியாக படிக்கணும், விழிப்புணர்வோடு படிக்கணும், இயல்பாக வந்து படிக்கணும், ஒரு நிகழ்ச்சியோடு வந்து வாழணும். நம்ம வந்து பாஸ்ட்டோ ஃப்யூச்சரை பற்றியோ என்றைக்குமே நினைக்கக்கூடாது, ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் வாழணும். ப்ரெசென்ட்டில் வாழணும் அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும், எதெல்லாம் எனக்கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த செயல்களை ஒழுங்காக செஞ்சாலே போதும். எனக்கு இதை செஞ்சால் அது நடக்கும், அதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்னோக்கியோ பின்னோக்கியோ போகணும்னு அவசியம் இல்லை. அந்த செயலில் இயல்பாக உங்களை வந்து பொருத்திக்கோங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சாலே அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் உங்களுக்கு ஏற்பட்டுரும். இப்போ நீங்கள் நல்லா படித்து நாளைக்கு வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து அப்போ ஒரு ஹாப்பினஸை நீங்கள் வாழ்கிறதுக்கு இன்றைக்கே இந்த நிமிஷமே உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. மேலும் ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எதற்குமே வந்து போராடணும், ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எதன் பின்னாடியும் போகாதீங்க. ஏன்னா இப்போவே நீங்கள் எல்லாருமே ஒரு சாதனையாளர்கள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் இருப்பு நிலையே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு மகத்தான சாதனை தான் அப்படின்றத ஓஷோ சொல்கிறாங்க. ஸோ அதை விட பெரிதாக உங்களால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதனால் இயல்பான நெகிழ்வு தன்மையோடு வாழ பழகுங்க, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராதீங்க அப்படின்ற விதமாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். இப்படி நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்து செஞ்சு பார்த்துருக்கோம். இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு நன்மை வந்து கிடைக்குது அப்படின்றத நம்மளாலையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஓஷோ அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, ஞானியான பின்னும் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாமா, இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கோம், நம்மளால் ஒரு ஞானி ஆக முடியுமா, அந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஓஷோ சொல்கிற பதில் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. கபீர்தாசரை உதாரணமாக ஓஷோ வந்து சொல்கிறாங்க. முதுமை அடைந்த பின்னும் ஞானம் பெற்ற பின்னும் கபீர்தாசர் வந்து செய்து வந்த அதே நெசவு தொழிலை வந்து விடாமல் செஞ்சுட்டு இருந்தாராம். எந்த ஒரு ஓய்வுமே அவர் வந்து எடுக்கலையாம். அவரோட சீடர்கள்லாம் வந்து எவ்வளவு தடுத்தோம் அவர் வந்து அவரோட வேலையை நிறுத்துற மாதிரி இல்லை. அந்த தடுக்கக்கூடிய சீடர்கள் கிட்ட அவர் வந்து ரொம்ப கனிவாக வந்து சொல்லுவாராம், நான் யாருக்காக நெசவு செய்கிறேன், இறைவனுக்காக தானே, நீங்கள் அனைவருமே எனக்கு இறைவனாக தான் காட்சி அளிக்கிறீர்கள், இது நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு காரியம் அப்படின்றத அவர் சொல்லுவாராம். வாடிக்கையாளரோட உருவில் நான் வந்து இறைவனை பார்க்கிறேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகை வழிபாடு தான் அப்படின்றதையும் கபீர்தாசர் வந்து சொல்லுவாங்களாம். ஓஷோ சொல்கிறாங்க, கபீர் புத்தனாக மாறிய பின்னரும் தொழிலை செய்ய முடிந்தது என்றால் உங்களாலும் முடியும்.
ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரமும் வர்த்தகமும் உங்களுக்குள் நுழைந்து விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அது வெளியே தான் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. வியாபாரம் வந்து பிழைப்புக்கான வழி, வாழ்க்கைக்கான வழி கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கடைகளில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கேயே உங்கள் வேலையை வந்து முடிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது, அதை பற்றியே மறந்துடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலி கிட்ட வந்து நம்ம வியாபாரியாக வந்து இருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. பிழைப்பும் தொழிலும் மேல்மட்டத்தில் தான் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இதயமும் இருப்பு நிலையும் ஆழத்தில் இருப்பவை, அவற்றை வந்து அது என்றைக்குமே பாதிக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஆழமாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை வந்து எப்பயுமே கலங்கப்படாமல் மாசுபடாமல் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து சாத்தியமாகும். நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலையோட இயல்பாக நம்ம வாழ்க்கையை வந்து வாழும்போது ஒரு வியாபாரியும் ஞானியாக முடியும் அப்படின்றத பற்றி ஓஷோ வந்து ரொம்ப தெளிவாக இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளால் ஞானம் பெற முடியும். நம்ம ஞானம் பெற்ற உடனே நம்ம வந்து ஒரு காட்டுக்கு போயிடணும், இருக்கிற உறவுகளை எல்லாம் துறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நம்ம இருக்கக்கூடிய அதே நிலையிலே கூட நம்மளால் ஞானம் அடைஞ்சு ரொம்ப இயல்பாக நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஒழுக்கம் என்பது வெளியிலிருந்து வருவது கிடையாது, நம் இதயத்திலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. உள்ளே இருந்து வரும் ஒழுக்கத்திற்கும் வெளியே இருந்து வரும் ஒழுக்கத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வெளியே இருந்து ஒரு ஒழுக்கம் வருது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பொருந்தாது அது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு உடல் வாகெல்லாம் அளந்து அவங்களுக்கு ஒரு சட்டை வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வெளியிலிருந்து வரும் ஒழுக்கம் மாதிரி. அந்த ஒழுக்கத்தை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தருக்காக அளவெடுத்து தச்ச சட்டையை வந்து நீங்கள் போடுறது மாதிரி. அது உங்களுக்கு டைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா லூஸாக இருக்கலாம். இதை நீங்கள் வந்து போட்டுட்டு போகும்போது ரொம்ப கோமாளி மாதிரி காட்சி அளிப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிலிருந்து வரும் ஒழுக்கம் வந்து அவரோட வாழ்க்கையோட போக்குக்கு ஏற்ற மாதிரி, அவரோட வாழ்க்கையோட சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அமைச்சுக்கிட்டு இருப்பார். அந்த ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் பூத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் ஒழுங்கு வந்து உங்களுக்குள்ளிருந்து வந்தால்தான் அது உங்களுக்காகவே அளவெடுத்து தைத்த சட்டையை போல கச்சிதமாக பொருந்தும் அப்படின்றத ஓஷோ சொல்கிறாரு. ஒழுங்கு அப்படின்றது தனி மனித கோட்பாடு. அதை அடுத்தவரிடம் கடன் வாங்கும்போது நீங்கள் இயேசுநாதரிடம் வாங்கினாலும் சரி, கண்ணனிடம் வாங்கினாலும் சரி, நபிகள் நாயகத்திடம் வாங்கினாலும் சரி, அந்த ஒழுங்கு அவருக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு ஒழுக்கம், இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஹோட்டலிலோ காய்கறி கடையிலோ வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே இரவு 11 மணி இல்லைன்னா 12 மணி கூட ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் வந்து தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு நான் அந்த ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய அந்த செயலை வந்து அவர் ஃபாலோ பண்ண நினச்சாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு வந்து சராசரியாக 6 மணி நேரத்திலிருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்குமாவது தூக்கம் வந்து தேவைப்படும். இவங்க வந்து ராத்திரி 12 மணிக்கு படுத்துட்டு இல்லைன்னா 1 மணிக்கு படுத்துட்டு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு சிறந்த ஒரு ஒழுங்காக இருக்காது. அதுவே அவரோட மனதிலிருந்து தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஆழ் மனதிலையும் கண்டிப்பாக நம்மளும் எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நேர அட்டவணை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க. மாற்றிக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்யும் போது அது உங்களுக்கு வந்து பலன் அளிக்கலாம். ஏன்னா அந்த ஒழுங்கு உள்ளிருந்து வருது. அதுதான் வந்து விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து எண்ணெய் தேய்க்கலைன்னா கூட அவங்க உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்கவுங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுங்கை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை அறிந்து கொண்டு ஆழ்மனதிற்கு அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாங்க. குருவை வந்து நீங்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் வந்து மனதில் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
நீங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கக்கூடிய குரு நல்ல குருவா இல்லை அவர் வந்து ஒரு தவறான குருவா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நீ இதை நம்ப வேண்டும், அதை நம்ப வேண்டும், நான் வகுத்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது, என் வார்த்தைகள் மேல் சந்தேகம் வரக்கூடாது. இது போன்ற விஷயங்களையெல்லாம் அந்த குரு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அவர் நல்ல குருவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. மேலும் அப்படிப்பட்ட ஆசாமிகளை எல்லாம் நீங்க பார்க்க நேர்ந்தது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி விடுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. நல்ல குரு இருக்கக்கூடிய அதே இடத்துலையும் நிறைய கெட்ட குருக்களும் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஒரு உண்மையான குரு வந்து உங்களை பந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க மாட்டார், உங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டார், உங்களை தன்னுடைய நிழலாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார், நீங்கள் நீங்களாக இருப்பதையே உங்கள் குரு விரும்புவார் அப்படின்றத ஓஷோ சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்க சந்தித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் வந்துவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றத சொல்றாங்க. அதன் பின் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, எக்காரணம் கொண்டும் அந்த தருணத்தை நழுவ விடாதீர்கள் அப்படின்ற அறிவுரையும் ஓஷோ அவர்கள் வழங்குறாங்க. முதுமையை பற்றி சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து முதுமை அப்படின்றது வரும். முதுமை வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பட் உங்க உணர்வு நிலைக்கு அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. நீங்க வளர்வீர்கள், கிழவராக மாட்டீர்கள், மேலும் மேலும் பக்குவப்பட்டு கொண்டே வருவீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. உணர்வு நிலை இளமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளும் ஆற்றலும் மனப்பக்குவமும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே அந்த கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இருந்துட்டே இருக்கணும். நமக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நான் இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை அப்படின்றத சொல்றாரு. மேலும் மனதில் உள்ள ஆசைகளை எண்ணங்களை அடக்கி வைக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி அடக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளால என்னைக்குமே இளமையாக இருக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு. அப்படி உங்கள் மனதில் வந்து எந்த ஒரு ஆசையுமே இல்லை அப்படின்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கும், குழந்தை போல இயல்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு வெகுளித்தனத்தோடு இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. வெகுளித்தனம் வந்து 2 விதத்தில் வந்து வரும். ஒன்று வந்து அறியாமையினால் ஏற்படும், 2வது அறிவு முற்று பெறுவதனால வருவது. நம்ம வந்து முதுமை அடையும் போது அறிவு முற்று பெற்று வரும்போது ஒரு வெகுளித்தனம் இருக்கு இல்லையா, அந்த வெகுளித்தனம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மனதின் அடியாழத்தில் நிறைவேறாத ஆசைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அட்வைஸை வந்து ஓஷோ கொடுக்குறாங்க. உங்கள் ஆசையை வந்து சீரமைச்சுக்கிட்டே வரணும். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆசைகள் வந்து முதுமையினால நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருக்கும். அந்த டைம்ல அந்த ஆசையை வந்து விட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சூரியநாராயணர் கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையலை, யாரும் உங்களை கூட்டிகிட்டு போகல, முதுமையினால் உங்களால் அங்கே வந்து போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக என்னால் அங்கே போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் மனதில் ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ வாங்கி பார்க்கலாம். அந்த கோயிலை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு புக்கில் இருக்குன்னா அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். யாராவது போயிட்டு வந்தவங்க கிட்ட அதோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ஆசையை வந்து சீரமைச்சுக்கணும். அது நடக்கலை, அது வந்து ஒரு மனதிலே வந்து ஒரு தேங்கிய தண்ணீர் போல் அப்படியே இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு துன்பத்தை தான் தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆசையை வந்து எப்பயுமே அதிகமாக வளர்த்துக்க கூடாது. இருக்கும் ஆசைகளையெல்லாம் முடிந்த வரைக்கும் நிறைவேற்றி கொள்ள பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் வந்து ஓஷோ சொல்கிறாங்க, வளருங்கள், பக்குவப்படுங்கள், அதிக விழிப்புணர்வுடன் இருங்கள். முதுமை வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் கடைசி வாய்ப்பு. சாவு வருவதற்கு முன் தயாராக இருங்கள். எப்படி தயாராவது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆழ்நிலை சிந்தனையில் ஈடுபடுவதன் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் மனிதனின் புத்தகம் அப்படின்ற அந்த நூலை வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து படித்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.